பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒரு அரணான கோட்டையாய் அவர் இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் அடைக்கலமும் நமக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்களேன், சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சங்கீதங்களிலே அநேக முறை அவர் எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் எனக்கு கோட்டையாக இருக்கிறார். பாருங்களேன், இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும், பல சூழ்நிலைகள் தேசங்களிலே மாறிக்கொண்டிருந்தாலும், பலவிதமான கால சூழ்நிலைகள் வந்தாலும், நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். யாருக்கு? தமது ஜனத்திற்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை நேசிக்கிற ஜனத்திற்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். இந்த நாளிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரை நோக்கி பார்த்து காத்திருப்பீர்களே ஆனால், உங்களுக்கு இந்த நாளுக்குரிய வார்த்தை, அவர் உங்களுக்கு அடைக்கலமானவர், அவர் உங்களுக்கு கோட்டையானவர், அவர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்து உங்கள் சார்பிலே இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த 2 வார்த்தை இன்றைக்கு நீங்கள் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, நீர் எனக்கு அடைக்கலம், ஆண்டவரே, நீர் எனக்கு அரணான கோட்டை. அவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.